வணக்கம் மக்களே, எல்லோரும் இப்படி சோமாக இருக்கிறீங்களா? கதைச்சு கனகாலம் உங்களோட. இன்றைக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை லீவு. அந்த ஞாயிற்றுக்கிழமை வீட்டை இருக்காமல் வெளிக்கிட்டு காலங்காத்தாலேயே பாபா கோயிலுக்கு போனேன். அங்கே சின்ன ஒரு டப்பாவில் ஒரு பொங்கல் மாதிரி தந்துச்சுனோம். அது கொஞ்சம் பசி வீட்டை இருந்து வெளிக்கிடைக்கு கோயிலுக்கு போய் சாப்பிடக்கூடாது தானே, சாப்பிடக்கூடாதுன்ட்டு இல்லை, நான் அப்படி ஓகேன்னுட்டு பிறகு பார்த்தேன். ஓகே பாபாட்ட போனேன். பிறகு மத்தியான சாப்பாடு கொஞ்சம் டைம் ஆகும் போல் இருக்குது. எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்தது 1 மணிக்கு. பிறகு பார்த்தேன் பக்கத்துலேயே இந்த நீலகிரி பிளாஸா இங்கே இருக்கிறார்கள் தெரியும், அதுக்குள்ளே முருகன் கோயில் ஒன்று இருக்குது. அந்த முருகன் கோயிலுக்குள்ளே இருந்த ஆட்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு போச்சுனுமா, அக்கண்டு முருகான்னுட்டு பாஞ்சிட்டேன் கோயிலுக்கு. சிரிக்கிறாய்வா அங்கே போய் இந்த மாதிரிங்க பக்தி பரவசம் எப்படி இருக்குண்டு. என்னத்துக்கு? சோத்துக்கு. இந்த சோத்துக்கு போகிறவதான் பசி. ஆனால் அந்த குலசாதம் சாப்பிட்ற மாதிரி இந்த கோயில் சாப்பாடு வேறு லெவல் இருந்து உடனே முருகான்ட்டு அங்கே போனால் அங்கே டிக்டாக்ல என்ன தெரிஞ்சாக்க சரி உடனே போனோன்னா சோத்தை கை வைக்கக்கூடாது முருகன் ஒருக்கா சுத்தின்னு அப்படி ஒருக்கா குந்தி கொண்டு பாயில் இருந்துட்டு இப்படி இப்படி கிடக்கிறனால சோறை பார்த்து கொண்டு இருந்தேன். 4-5 சோறு தான் இருந்தது பாக்ஸில். அதான் ஆக்கள் பேக்கில் எடுக்கணும். ஆஹா அப்புறம் அவை கொண்டு வந்து வைக்கணும். அப்பாடா இருக்குது, கொஞ்ச நேரம் முருகனை கும்பிடுவோம் வந்தது கண்டுட்டு கும்பிட்டுட்டு நல்லா இங்கே பாருங்கள். வேலை நாளுகளில் இப்படியெல்லாம் செய்யலாது. இந்த விபூதிகள் இதுகளெல்லாம் வைக்கலாது. வேறு சொல்லாதீங்க, கோயிலுக்கு போயிட்டு தலைமுடி வெட்டுறீங்களாண்டு அது எல்லாம் எதுவும் செய்யலாம். உங்களோட மனசு சுத்தமாக இருந்தால் எதுவும் செய்யலாம். அதுக்கு பிறகு கோயில் சாப்பாடை எடுத்துன்னு காருக்கு வச்சு நல்லா இறுக்கிட்டு இன்றைக்கு ஒரு நாள் லீவில் ஏதாவது இந்த முகத்தை ஏதாவது செய்வோம்ட்டு லத்திக்காக்கு குந்தி கொண்டிருக்கிறேன். வதரின்னு நான் உங்களுக்கு ஃபேமஸான ஆள் இந்தியாவில் ஆக்டர்ஸ் மாதிரிக்கு தலைமுடி வெட்டின மாட்டை தான் நான் வெட்டுவேன். 2 இடம் பிடிச்சி இன்றைக்கு சாட்டர்டே சண்டேஸில் தான் நிற்பேன். சண்டே நிற்கிறீங்களா? 2 நாள் தானே? நான் சாட்டர்டே சண்டேஸில் தானே நிற்கிறீங்க. தேர்ஸ்டே ஃப்ரைடே நிற்பாவாம், ஈவினிங்கில் நிற்பாவாம். நீங்கள் யாரும் எனக்கு தலைமுடியெல்லாம் நிறைய கொட்டிட்டு வயசுக்கு கொட்டும் தானே, அதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. இட்ஸ் ஓகே, இருக்கிறத வச்சு ஏதோ மேனேஜ் பண்ணுவோம்ன்ட்டு கொஞ்சமாக வெட்டுவோம்ன்ட்டு நான் நல்லா சூறை சாப்பிட்டுட்டு கோயில் சோத்தை சாப்பிட்டுட்டு அதில் ஒரு ஆனந்தம். நீங்களும் மக்களே லீவு நாடுகளில் சனி ஞாயிறுகள்லையாவது கோயிலுக்கு போங்க. கும்பிட இல்லாட்டியும் அட்லீஸ்ட் சோறு சாப்பிட்றதுக்காக போங்க. நான் உண்மையை சொன்னேன், நான் முருகன்கிட்ட போனது கோயில் சோறு சாப்பிடத்தான். நான் பாபாட்ட போயிட்டு அப்படியே வீட்டை போயிடுறது. இன்றைக்கு இந்த சோறு பாசலை கண்டுட்டு தான் போனேன். நான் உண்மையை சொல்லிட்டேன். ஓகேயா? ஓ வட்டுங்க காசா பணமா விட்டுங்க. தேங்காய் வச்சுட்டா வளரும் தானே, வளருது அப்படியே மெல்லிசை தான் வளருது. ஸோ லத்திகாவில் நிறைய அந்த உள்ளுக்குள்ளே பேசியல் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. நானும் பேசியல் சேர்த்தா பண்ணுவேன், டைம் இல்லாமல் இருக்குது. சாட்டர்டே சண்டேஸில் இவே பிஸி. நான் மண்டே டு ஃப்ரைடே நான் பிஸி. போன கிழமை சண்டேயும் வேலை. அதனால் இன்றைக்கு ஒரு நாள் சண்டே லீவில் ஏதாவது செய்வோம். ஆக்கள் சொல்கிறீங்க அக்கா சும்மா இருக்கிற முகத்தை கொண்டே இதுன்றீங்கன்னு. சும்மா முகம் இருந்தால் நாங்கள் கொண்டே செய்கிறோம். என்ன எப்போ கேவலமாக வருதோ அப்பப்போ போய் உறைஞ்சி அல்ட்ரா ஃபேஷியல் அது இதுண்டு செஞ்சு நம்ம வீட்டிலே வேண்டி வச்சு செய்கிறதான். இல்லாட்டி இந்த முகம் அசிங்கம் கேவலமாக போயிடும். ஸோ மக்களே, இங்கே நிறைய சேல்கள் போகுது. அது 30% ஆஃப் எல்லாம் போகுதுன்னு சொன்னால் நிறைய சொல்லுங்க. பெருசாக கொஞ்சம் பாயை திறந்து கதையுங்க. நான் எல்லாமே நானே கதைக்கணும் வேண்டாம். சாரிகள் சேல் போகுது. மதர்ஸ் டேக்கு சாரி சேல் போகுது. 15-10 ரூபாயிலிருந்து போகுது. புது சோப்புகள் வந்திருக்கு, புது க்ரீம் வந்துருக்கு, எக்ஸ்ட்ரா ப்ளஸ் புதுசாக ஒரு இது வந்திருக்குது. கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், இப்போ கொஞ்சம் ஆயிலாக மாய்ஸ்சராக இருக்கும். அந்த க்ரீம் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்கள் போட்ட உடனே அந்த உறைஞ்சி படுறதில்லை, கொஞ்சம் திக்காக இருக்குண்டு. அதுக்கு நான் சொன்னேன் பட்டர் அதுகளை போட்டு தான் சொல்லி இப்போ கொஞ்சம் சாஃப்டாக வந்திருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டோனரை அடிக்காமலேயே நீங்கள் பூசலாம். டோனர் அடிச்சுட்டு தான் பூசுவேன். நீங்கள் டோனர் அடிக்காமல் பூசுறதுக்கு ஓகே
நிறைய சாரி எல்லாம் இப்போ மதர்ஸ் டேக்கு வந்து $10 போய்கொண்டிருக்குது சேலுகள். ஸோ ஜஸ்ட்டு பிஸி இல்லையண்டா வந்து சும்மா ஒருக்கா பாருங்கோ. எல்லாம் நிறைய கடைகள் இருக்குது தானே இதுக்குள்ள. என்ன உருட்டி ஏதோ அடிக்கிறா பார்ப்போம். வேலைக்கு போய்க்கல அப்படி இப்படி போகிறது அந்த உண்மையில் ஒரு பொட்டு வச்சு ஒரு விபூதி பூசி என்ன ஒரு குங்குமம் பொட்டும் வச்சு ஒரு சந்தனம் வைக்க ஒரு 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 மங்களகரமாக தான் இருக்குது. என்ன மங்களகரம் தான் இருக்குண்ணா. ஏனண்டா வேலைக்கு போய்க்கல சொல்லு அவை கேட்குற கேள்விகளுக்கு என்ன இத்தனை போட்டு வச்சுருக்குறேன்ட்டு சும்மா ஒரு சின்ன வச்சுட்டு போனாலே கேள்விகளுக்கு அப்படின்னா இப்போ பார்க்க நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்களும் கோயில்களுக்கு போய் கும்பிடுங்கோ. நிறைய பேருக்கு வருத்தங்கள் துன்பங்கள் எல்லாம் வருது. அதால் தான் நான் இப்போ கொஞ்ச நாளாக கோயில்களுக்கு போகிறேன். வருத்தங்கள் மாறணும் எல்லாருக்கும்ட்டு பிறகு உங்களுக்கு காற்று. இவ வந்து ரோஸ்மெரி ஆயில் தான் வைக்கிறவா, ரோஸ்மெரி ஷாம்பு வைக்கிறவா. வேண்ட தலைமுடி இருக்க பாருங்க. ஒருக்கா டேர்ன் பண்ணுங்க மேடம். ஒரு லைட்டாக இங்கே பாருங்க தலைமுடி. கனடாவில் இந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு தலைமுடி வளருதா? ரோஸ்மெரிக்கு தலைமுடி நல்லா வளருதா? அதை விட வந்து நீங்கள் வந்து ஆல்வேஸ் வந்து எப்போவுமே வந்து தலைமுடியை ட்ரிம் பண்ணி கொண்டிருக்கணுமா. இந்த சின்ன சின்ன கீழே வெட்டி கொண்டிருக்க தான் தலைமுடி வளருமா, கொட்டுறது நிற்குமா. ரோஸ்மெரி ஷாம்பு வச்சு ரோஸ்மெரி ஆயிலுக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மகனும் அதுதான் வைக்கிறவன். எங்களுக்கு எங்கே டைம் இருக்குது வைக்கிறதுக்கு. இந்த பிள்ளைக்கு நான் நிற்கிறேன் வேலையில் போல இருக்குது. ரோஸ்மெரியை வச்சுட்டு கிடந்து இவ்வளோ தலைமுடியாக வளர்த்து வச்சுது. அவருக்கு முன்னுக்கு எடுத்து விடுங்க அவன் பார்க்க. இது பாருங்க குதிரை வாழ் மாதிரி கிடக்குது. இப்படி தான் ஒரு காலத்தில் எனக்கு இருந்தது உங்களோட வயசில். அப்புறம் வெட்டி வெட்டி தரைச்சி கொத்தி இந்த நிலையில வந்து நிற்கிது. ரோஸ்மெரிக்கு வளருது. ஓ இரவு வச்சுட்டு குடி. அப்போ அது அந்த பெட்டு தலானியெல்லாம் நான் என்ன தொப்பி எடுத்துருமா? ஓகே அப்படி செய்யட்டாம். இப்போ இரவு வச்சுட்டு விடிய தோயட்டா. ஏன்னா உங்களோட அந்த தலைமுடியில் இருக்கிற அந்த ஒயிலை வந்து அதை எடுத்துருமா. அப்போ எடுத்த உடனே அந்த மண்டைக்கு நான் நிற்கிறேன். அது ஒர்க் பண்ணுது. இந்த மகன் வைக்கிறவன் நானும் என்ன வைக்கிறதே விட்டுட்டேன். அவருக்கு நல்லா அடத்த முடியும். சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். $10 $15 எல்லாம் சாரியல் போட்டிருக்கணும். லத்திகா நேச்சுரல் பியூட்டியில் 2900 மாக்கம் ரோட்டில் இருக்குது. வந்து பாருங்கள். எனக்கு இந்த தலைமுடி வந்து ட்ரையாக இருக்குது தானே. ஏன் அது நீங்கள் வந்து ஹேர்ஸ் ஆயில் மசாஜும் மந்த்லி ஒன்ஸ் வந்து ஆயில் மசாஜ் ஒருக்கா ஹேர் ஸ்பா ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். சரி நீங்கள் ரெண்டையும் சேர்த்து எடுத்திங்கன்னா நாங்கள் இப்போ ஆஃபர் ப்ரைஸில் போடுறோம். இல்லாட்டி நாங்கள் 80 வரது நீங்கள் ரெண்டும் சேர்த்து ஒரே நாள் எடுத்திங்கன்னா 70க்கு ஹேர் ஸ்பாவும் ஹேர் ஆயில் மசாஜும் சேம் டே செய்யும். ஸோ ரெண்டும் செய்யும்போது நல்ல மாய்ஸ்சர் இருக்கும் உங்களுக்கு. அதான் உங்களுக்கு ட்ரை ஆகிட்டு நீங்கள் கண்ணால் செய்தில்லை ஆயில் மசாஜ் ரெண்டும் சேர்த்து செய்யுங்க. இப்போ நல்லா ஆஃபரில் கொடுக்குறோம். இப்போ சம்மர் தொடங்குறபடியாக ஆஃபரில் போகுது. ஆயில் மசாஜும் ஹேர் ஸ்பாவும் சேம் டே நீங்கள் செய்தீங்கன்னா $70 செய்யும். எனக்கு டைம் இல்லாமல் இருக்குது. மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் ரெண்டும் கட்டாயம் செய்யணும். சரியான ட்ரை ஆகிட்டு ஹேர். மக்களே நீங்களும் உங்களுக்கு டைம் இருந்தால் இதில் வந்து செய்யுங்க. டைம் இருக்கிற நேரம் வந்து இப்போ ட்ரை ஆகிட்டுதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து அவை மசாஜ் அதில் செய்து கொடுக்கணும். 1 ஹவருக்கு அந்த மசாஜ் 1/2 hour, ஸ்பா ட்ரீட்மெண்ட் 1/2 hour. ஸ்பா ட்ரீட்மெண்ட்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதுவும் வந்து 1/2 hour. ஸோ ஒரு 10 day முண்டா செஞ்சீங்கன்னு சொன்னால் $70. மற்றபடி இல்லாட்டி $40 $80 வரும். ஒன்றா செய்கிறேன்டா. ஸோ மக்களே நன்றி வணக்கம். தலைமுடியை வெட்டிட்டு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே வெட்டியாச்சு. எப்படி இருக்குது? இப்படி இருந்தால் தான் என்ன தலைமுடியை ஹெல்த்தியாக வச்சுருக்கணும். ஸோ முடிஞ்சிட்டுது மக்களே. நீ வந்து ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு போகணும். நன்றி வணக்கம். இந்த சாரி எல்லாம் இப்போ $40 $50 $10 $20 எல்லா ப்ரைஸிலும் போய் கொண்டிருக்குது. மதர்ஸ் டே முன்னிட்டு உங்களோட மதரை கப்பிப்படுத்துங்கள். நன்றி வணக்கம் மக்களே. லீவ் இருக்கிறார்கள் வாங்கோ, வந்து ஃபேஷியல் செய்யுங்கோ, சாரிகளை பார்த்து மகிழுங்கள். ஓகே மக்களே நீங்களும் போய் தலைமுடியை வெட்டுங்கோ, ஃபேஷியல் செய்யுங்கோ.
ஹாப்பியாக இருங்க ஆல்வேஸ் ஒரு கதை